இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நடுத்தர மக்களோட ஒரு கனவு வீடுன்னே சொல்லலாம். 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி 3 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே பயங்கரமா வசதியா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட பிளானிங், இன்டீரியர் ஒர்க், எக்ஸ்டீரியர் ஒர்க்னு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. வீட்டோட பிளானிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா, வசதியான லிவிங் ஏரியா, டைனிங் கம் கிச்சன், எல்லாரும் விரும்புற மாதிரியான தனி பூஜை ரூம், ஸ்பேசிஸான 2 பெட்ரூம், 3 டாய்லெட் கம் பாத்ரூமோட பிளான் பண்ணிருக்காங்க. எலிவேஷனுக்கு டெக்ஸ்சர் ஒர்க்காலேயே யூனிக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் மாதிரியான கிளாசிக்கான இன்டீரியர்ஸையும் செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல இந்த சூப்பர்பான வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டை வாஸ்துப்படியும் எல்லாரும் விரும்புற மாதிரியும் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான விண்டோரே வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டை 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாகவும் உள்ள 3 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1150 ஸ்கொயர் ஃபீட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டெக்ஸ்சர் ஒர்க், யூனிக்கான நிறைய விதமான டிசைன் ஒர்க், அழகான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க்னு செஞ்சு ஃப்ரண்ட் எலிவேஷனை செம்மையா வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லயும் அழகான ஹெவியான மெட்டல் கேட் அமைஞ்சிருக்கு. கேட் ஓபன் பண்ணதும் முதல்ல நம்ம பார்க்கறது 16க்கு 16ங்கிற அளவோட வசதி அமைஞ்சிருக்கக்கூடிய கவர்டு பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு அழகான பார்க்கிங் டேல்ஸும், வாலுக்கு செராமிக் டேல்ஸும் கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸை பொறுத்திருக்காங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமோலில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இது வடக்கு பார்த்த மாதிரி சூப்பர்பான டிசைன்ல பிரெஞ்சு டோர் டைப்ல தேக்கு மரத்திலே அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். சைட்ல வர சேஃப்டி கிரிலுக்கும் கூட சூப்பர்பான டிசைனர் கிளாஸை மாட்டியிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வசதியான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16க்கு 16. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு இங்க நம்ம பார்க்குற மாதிரியே ஹை கிளாஸியான வெட்டிஃபைட் டைல்ஸை 2x4 சைஸ்ல லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் இருக்குங்க. லிவிங் ஏரியால இந்த இடத்துல ஷோபீஸ் வைக்கிறதுக்கான பொசிஷனோடையும் பேஸ் கேபினெட்டோடையும் ஒரு அழகான மல்டிமீடியா டிவி யூனிட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டில் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனி பூஜை ரூமோட டோர். பூஜை ரூமை கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு டபுள் டோர் டைப்ல அழகான டோரை மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற பூஜை ரூமோட அளவு 3க்கு 4. லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் அடுத்து நம்ம பார்க்க போறது அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட கிச்சன் கம் டைனிங். ஓப்பன் டைனிங் கம் கிச்சனா எல்லாரும் விரும்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 11க்கு 16. டைனிங் கம் கிச்சன்ல மாடுலர் கிச்சனுக்கு ஏத்த மாதிரி கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்ல கிரானைட் ஒர்க்ல அமைச்சு சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு உட்டன் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல நிறைய பேசினெட் இருக்கு. இது போக டால் யூனிட், வால் யூனிட், ஆர்சிசி, லாஃப்ட் யூனிட்டை ப்ரொவைட் பண்ணி நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு வீட்டோட இன்டீரியர் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க், டேல்ஸ் ஒர்க்குகள்லாம் மேட்ச் ஆகிற மாதிரியான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 16. பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய மர ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு கிச்சன்ல பார்த்த மாதிரியே டார்க் ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷன்ல கிளாசிக்கா இன்டீரியர் ஒர்க்ஸை செஞ்சிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு அழகான பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் 4.5க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கமே அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் 10க்கு 10ங்கிற அளவோட அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸை செஞ்சு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4க்கு 10. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் ஒர்க் செஞ்சு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டியிருக்காங்க.
பார்க்கிங் ஏரியால உள்ள என்டர் ஆகும் போதே ரைட் சைடுல இங்க நம்ம பாக்குறது டெரஸ் புறக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல வீட்டோட அவுட் சைட் டாய்லெட்க்கும் பாத்ரூம் 5க்கு 6ங்கிற அளவுல இந்தியன் ஸ்டைல்ல ரெடி பண்ணிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேல போகும்போது டெரஸ்ல துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள், பெரிய வாட்டர் டேங்க் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த சூப்பர்பான வீடு கோயம்புத்தூர்ல காரமடையில கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டோ கோடெல்லாம் சேர்த்து 56 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த சூப்பர்பான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.